வெற்றி வேட்பாளர் யுவராஜா அவர்களுக்கு வாக்கு சேகரிப்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே ஒரு சேர இங்கே வரி புரிந்திருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் தொண்டர்களுக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே வணக்கத்தையும் நன்றினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இன்றைக்கு நம்முடைய மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் யுவராஜா வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதியோடு இங்கே வருகை புரிந்திருக்கிறார். தமிழகத்தினுடைய மக்கள் விரும்பும் தலைவர்களிலே முதல் வரிசையிலே அமரக்கூடிய தகுதி பெற்ற தலைவராக நம்முடைய அண்ணாமலை அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய இன்றைய வளர்ச்சிக்கு பாஜகவினுடைய மூத்த முன்னணி தலைவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றியதை நான் நன்றியோடு இந்த நேரத்திலே நினைவு கூற விரும்புகிறேன். அதே நேரத்திலே மிக குறுகிய வருடங்களிலே அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய கடின உழைப்பால் அர்ப்பணிப்பு உணர்வால் தொண்டர்களுடைய நாடி நரம்புகளை உணர்ந்ததால் அவர்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்ததால் பாஜகவுக்கு யாரும் எதிர்பாராத விதமாக மிக அதிகமான சதவீதத்தை ஏற்படுத்திய பெருமை திரு அண்ணாமலை அவர்களை சாரும். என் மண் என் மக்கள் என்ற யாத்திரையின் மூலம் தமிழகத்திலே எங்கே பாரதிய ஜனதா கட்சி என்று கேட்டவர்களுக்கு இன்றைக்கு கிராமம் முதல் நகரம் வரை பாஜக நிரூபித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, என் மண் என் மக்கள் என்ற யாத்திரையின் மூலம் தமிழக பாஜகவினுடைய அந்தஸ்தை தமிழகத்துடைய மூன்றாவது கட்சியாக கொண்டு வந்த பெருமை நம்முடைய மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்களை சாரும். நண்பர்களே, அண்ணாமலை என்றால் தொண்டர்கள் நேசிக்கும் தலைவர், அன்பானவர், பண்பானவர், தேவைப்பட்டால் கண்டிக்காகவும் இருக்கக்கூடியவர், நாட்டுக்கு நல்லது என்று எதை நினைக்கிறாரோ நாட்டுக்கு நல்லது என்று எதை நினைக்கிறாரோ அதனை தைரியமாக எடுத்து கூறக்கூடிய தலைவர் நம்முடைய அண்ணாமலை அவர்கள். மத்திய பாஜகவினுடைய வழிகாட்டுதலை ஏற்றுக்கொண்டு காலை முதல் இரவு வரை ஐயா எடப்பாடியார் தலைமையிலான நல்லாட்சி மலர சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய அனைத்து வேட்பாளர்களும் வெற்றி பெற வேண்டும், சட்டமன்றத்திலே குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உகந்த பணியை சிறந்த முறையிலே ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களே, வாக்காளர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, ஆட்சி மாற்றம் என்பது அவசியம், அவசரமும் கூட. ஆட்சி மாற்றத்திற்கு இரண்டே காரணங்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஒன்று, தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கிறது. இரண்டு, அனைத்து துறையிலும் தமிழகம் இன்றைக்கு பின்தங்கி இருக்கிறது. இதற்கு மாற்றம் வேண்டும் என்றால் வளமான தமிழகம், வலிமையான பாரதம். வலிமையான பாரதம் ஐயா நரேந்திர மோடி தலைமையிலே இன்றைக்கு மத்தியிலே நல்லரசாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற மத்திய அரசு வரும் வருடங்களிலே இந்தியாவை வல்லரசாக மாற்றும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்திலே வலிமையான பாரதத்திற்கு இணையாக வளமான தமிழகத்தை
ஐயா எடப்பாடியார் தலைமையிலே ஏற்படுத்தத்தான் இந்த தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, இந்த தொகுதியினுடைய வேட்பாளர் மன்னனுடைய மைந்தர், இளைஞர், சுறுசுறுப்பானவர், துடிப்பானவர், பாரம்பரியமிக்க குடும்பத்தைச் சேர்ந்தவர், பள்ளி கல்லூரி நாட்களிலிருந்து பெருந்தலைவர் காமராஜர் ஐயா மூப்பனாரை பார்த்து படித்து வளர்ந்திருக்கிறார். அதற்கு அடித்தளம் அவருடைய தாத்தா துரைசாமி கவுண்டர் அவர்கள். ஐயா துரைசாமி கவுண்டர் அவர்கள் ஐயா மூப்பனாரோடும் பெருந்தலைவர் காமராஜரோடும் அரசியல் பணியாற்றிய பெருமை கொண்டவர். ராஜா அவர்களை பொறுத்தவரையிலே மாணவ பருவத்திலிருந்து பொது வாழ்விலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு தேசிய கட்சியிலே தமிழகத்திலே என்னுடைய தலைமையிலே மிக சிறப்பாக பணியாற்றியவர். அதற்கு எடுத்துக்காட்டு தேசிய கட்சியிலே அன்று நடந்த இளைஞர் அணியினுடைய தமிழகத்தினுடைய தேசிய தேர்தலிலே 2 முறை வென்ற பெருமை நம்முடைய யுவராஜா அவர்களுக்கு உண்டு. மேலும் நண்பர்களே, அவர் இளைஞர் அணியினுடைய தலைவராக இருந்தபோது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு வலு சேர்க்கும் வகையிலே ஆயிரக்கணக்கான இளைஞர்களோடு தமிழகம் முழுவதும் பாத யாத்திரை சென்று அன்று திமுக அமைச்சருடைய சொத்து கணக்கை கேட்ட தைரியம் இளைஞர் ராஜாவுக்கு உண்டு என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நல்லவர், பண்பாளர், படித்தவர், உங்களில் ஒருவர், உங்களுடைய சுகதுக்கங்களிலே பங்கு கொள்ளக்கூடியவர், உங்களுடைய பிரச்சனைகளை சட்டமன்றத்திலே வாதாடி போராடி தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல வேட்பாளருக்கு நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் இங்கே வாக்கு கேட்க கொண்டிருக்கிறார்கள். ராஜா அவர்களுடைய வெற்றி இந்த தொகுதியினுடைய வெற்றி மட்டுமல்ல, வளர்ச்சி 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 என்று கூறி ஐயா எடப்பாடியாருடைய ஆசி உண்டு, நம்முடைய டாக்டர் அன்புமணியுடைய அன்பு உண்டு, நம்முடைய டிடிவி தினகரன் அவருடைய ஆதரவு உண்டு, ஐயா ஐஜேகே, ஐயா பாரிவேந்தர், ஐயா ஏசிஎஸ் மற்றும் நம்மை ஆதரிக்கின்ற துணை கட்சிகளுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்று உங்களில் ஒருவராக போட்டியிடும் யுவராஜா அவர்களுக்கு தாமரை 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 என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, மதிப்பு மிகுந்த வாக்காளர் பெருமக்களே, ஈரோடு மேற்கு தொகுதியில் ஒரு சரித்திரம் படைப்பதற்காக நாம் எல்லாம் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். நம்மிடம் வாழுகின்ற காமராஜராக தமிழகத்தில் ஒரு கட்சியை நாணயத்தோடு, நேர்மையோடு, நெஞ்சிலத்தோடு நடத்த முடியும். கெட்டுப்போன தமிழக அரசியல்ல தமிழ் மாநில காங்கிரஸ் என்பது நேர்மைக்கும் நெஞ்சத்திற்கும் ஒரு புத்துயிர் பார்க்கக்கூடிய கட்சியாக தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார். ஐயா அவர்கள் எப்பொழுதும் தன்னுடைய கொள்கையை விட்டுக் கொடுத்தது கிடையாது. ஈஸியா ஒரு வேலை நடக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு ஷார்ட்கட் எடுத்ததும் கிடையாது. எப்பொழுதும் நேர்கொண்ட பாதை தான். ஐயாவை அவருடைய ஒரு சீடனாக கடந்த 5 ஆண்டு காலமாக நிறைய விஷயங்களை பேசியிருக்கின்றேன், பகிர்ந்திருக்கின்றேன். எல்லா முறையும் நான் ஆச்சரியப்படுவது, தமிழகத்தில் ஒரு தலைவர் எப்படி தன்னுடைய தந்தை மயிரலையில இந்தியாவுடைய பிரதமர் ஆகாமல் சென்றார். ஒரு தமிழன் இந்தியாவுடைய பிரதமராக ஆகியிருக்க முடியும். ஒரு தமிழன் இந்தியாவுடைய பிரதமராக ஆன பின்பு மொத்த தமிழ் சமுதாயத்திற்கும் ஒரு பெரிய பெருமையை சேர்த்துக் கொண்டிருக்க முடியும். அவருடைய புதல்வனாக வந்து இன்னும் எளிமையும் நேர்மையும், அவர் மந்திரி பதவி நம்ம எல்லோருக்குமே தெரியும், எல்லோரும் நம்ம பேசுறோம். ஷிப்பிங் மினிஸ்டர் இருந்திருக்காரு, பல துறையில் இருந்திருக்கிறாங்க. கையில வந்து எந்த ஒரு சின்ன கரையும் கூட படையாத ஒரு அற்புதமான ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள், வாழுகின்ற காமராஜர் அவர்கள் இன்னைக்கு வந்திருக்கிறார். தமிழ் மாநில காங்கிரசினுடைய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர்
அருமை சகோதரர் யுவராஜ் அவர்கள் நம்ம எல்லோருக்கும் கூட தெரியும். இளைஞரணி காங்கிரஸ்ல திரு ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் மூலமாக ஒரு தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து தமிழகத்திலே தேர்தல் நடத்திய பொழுது அதிகபட்சமான ஓட்டை வாங்கி அந்த பொறுப்பில் இருந்த பெருமை திரு யுவராஜ் அவர்களுக்கு சேரும். எப்பொழுதும் கூட மக்கள் பணி, சமுதாய சேவை, ஒரு பாரம்பரிய குடும்பத்திலிருந்து வந்து தொடர்ந்து மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். ஐயா, அரசியல் எல்லோருக்குமே ஒரு காலம் வரும், எல்லோருக்கும் ஒரு காலம் முடியும், எல்லாருக்கும் ஒரு காலம் ஆரம்பிக்கும். இன்னைக்கு ஈரோடு மேற்கு தொகுதியை பொறுத்தவரை சகோதரர் யுவராஜாவினுடைய காலம் ஆரம்பித்திருப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அருமை சொந்தங்கள், எனக்கு ஐயா ஜி.கே. வாசன் அவர்களை வைத்துக் கொண்டு என்னுடைய ஸ்டைல்ல கொஞ்சம் அரசியல் பேசுறதுக்கு சங்கடமாகத்தான் இருக்கு. ஏன்னா ஐயாவை பொறுத்தவரை ஒரு வார்த்தை கூட அதிர்ந்து பேச மாட்டாரு. வெளியிருக்கக்கூடிய வெளியாட்கள் தவறு செய்தார்களும் கூட ஒரு புன்முறுவலோடு கடந்து போயிடுவார். அதனால என்னுடைய வழக்கமான பாணிய ஐயாவுடைய அனுமதியோடு நான் பேசுகின்றேன். அனுமதி வாங்கி நான் பேசுறேன். அருமை சொந்தங்களே, நாம் எல்லாம் ஐபிஎல் மேட்ச் பார்ப்போம். இன்னைக்கு ஐபிஎல் மேட்ச்ல புதுசா இம்பாக்ட் பிளேயர் வந்திருக்கிறான். அது வருவாங்க, அடிப்பாங்க, போவாங்க. ஆனா இந்த சப்ஸ்டிடியூட் பிளேயர் ஒரு காலத்தில் இருப்பாங்க. இன்னைக்கு தமிழக அரசியல்ல மந்திரி சபையில ஒரு சப்ஸ்டிடியூட் அமைச்சர் யாருன்னு கேட்டீங்கன்னா அண்ணன் முத்துசாமி அவர். அவருடைய பேரே இன்னைக்கு சப்ஸ்டிடியூட் அமைச்சர். ஏன்னா அண்ணன் கிட்ட முதல்ல சிஎம்டிஏ சென்னையை பொறுத்தவரை இந்த நிலம் சம்பந்தப்பட்ட அளவீடுகள் கொடுக்கக்கூடிய ஒரு துறை கையில் இருந்துச்சு. அது ஒரு 1.5 வருஷ காலம் தட்டி தடவி ஏதோ வேலை செஞ்சுட்டு இருந்தார். உடனே ஸ்டாலின் அவர்கள் அந்த துறை அவர்கிட்ட இருந்து எடுத்து சென்னையை சார்ந்த ஹார்பர் தொகுதியினுடைய எம்எல்ஏ, இன்னைக்கு நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு கையில கொடுத்தார். அதுக்கப்புறம் அண்ணனுக்கு அதே நேரத்தில் நம்முடைய சாராய அமைச்சர் ஜெயிலுக்கு போன காரணத்தினால அந்த சாராயத்துறையை அண்ணன் கையில கொடுத்தாங்க. நானும் கூட ஈரோட்டில் எல்லோருமே சொல்லுவீங்க, முத்துசாமியான நல்லவர், முத்துசாமியான பண்பானவர், முத்துசாமியான அதிர்ந்து கூட ஒரு வார்த்தையை பேச மாட்டாரு. சரி, முத்துசாமியான கையில சாராய அமைச்சரை போயிருக்குது, அண்ணன் கண்டிப்பா நிச்சயமாக நமக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைச்சராக இருப்பார் எதிர்பார்த்து இவர் வந்தோடனே முதல்ல செஞ்சது என்னன்னா, இந்த சாராய பாட்டில் வித்தா சரியா வராது, அதை சின்ன சின்ன பவுச்சில் வைக்கணும், 30 ml 60 ml வைக்கணும். அப்பவே நான் பார்த்தேன், என்னங்க ஐயா அந்த கடைக்கு போய் ஷாம்பு வாங்கினா பவுச்சு பவுச்சா தொங்கிட்டு இருக்கிற மாதிரி டாஸ்மாக் சாராயத்தை கொண்டு வந்து பெட்டி கடையில பவுச்சு பவுச்சா தொங்கிட்டுருவீங்களா? அன்னைக்கு ஆரம்பித்தது உண்மையால முத்துசாமி அண்ணனுடைய இறங்கு முகம் என்றுதான் சொல்ல வேண்டும். அருமை சொந்தங்கள், ஏன்னா இதே தொகுதியில் நமக்கு தெரியும் 2016 அண்ணன் முத்துசாமி அவர்கள் இங்கே போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கின்றார்கள். நமக்கு தெரியும் 2021 இதே தொகுதியில் போட்டியிட்டு வென்று சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருக்கிறார். அருமை சொந்தங்களே, இது ஒன்றும் நிரந்தரமான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொகுதியில். அதனாலதான் ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் இந்த முறை சகோதரர் யுவராஜ் அவர்களை வெற்றி பெற வைத்து சட்டமன்றத்திற்கு அனுப்பியே தீர வேண்டும் என்று நம்முடைய அருமை அண்ணன் மே 4க்கு பிறகு நம்முடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் கலந்து பேசி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஒரு சக்தி வாய்ந்த வேட்பாளராக சகோதரர் யுவராஜ் அவர்கள் இங்கே போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நீங்க கேட்கலாம், ஒரு அமைச்சர் சாராயத்துறையினுடைய மந்திரியா இருந்திருக்கிறாங்க, இன்னைக்கு தமிழகத்தில் சாராயம் மூலமாக வரக்கூடிய பிரச்சனையை தப்பாரு. மத்திய அரசு சமீபத்தில் ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்கின்றார்கள். நேஷனல் ஹைவே NH இந்தியாவில் அதிகமா ஆக்சிடென்ட் இங்கு நடக்குது. ஐயா, உங்களுக்கு தெரியும், இந்தியால நேஷனல் ஹைவேல மத்திய நம்ம ரோடுல சென்ட்ரல் கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணக்கூடிய ரோட்ல அதிக ஆக்சிடென்ட் நடப்பது தமிழ்நாட்டில் 2025 21,122 விபத்துக்கள் நேஷனல் ஹைவேல நடந்திருக்கு. இரண்டாவது நடந்திருப்பது கர்நாடகா, நம்மளதுல பாதி 13,000. மூன்றாவது நடந்திருப்பது உத்தரப்பிரதேஷ் 10,000. உத்தரப்பிரதேசோட மக்கள் தொகை 23 கோடி, நம்முடைய மக்கள் தொகை 8.5 கோடி. நீங்க கணக்கு பார்த்து. நான்காவது கேரளா 9,000 வழக்கு, 5வது மகாராஷ்டிரா 9,000. அருமை சொந்தங்களே, இன்னைக்கு தமிழ்நாட்டில் சாராயம் என்பது, குடி என்பது மக்களுடைய வாழ்வாதாரத்தில் ஒன்றாக கலந்து சம்பாதிக்கக்கூடிய பணமெல்லாம் வெளியே உறிஞ்சப்பட்டு அதன் பிறகு இந்த சாராயத்தின் மூலமாக நடக்கக்கூடிய விபத்துக்கள் ஒரு தலைமுறை 2 தலைமுறை காணாம போகக்கூடியதை பார்க்கிறோம். அதனாலதான் அண்ணன் முத்துசாமி அவர்களே, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, இத்தனை பேருடைய ஆன்மா உங்களை சும்மா விடப்போவது கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அந்த துறையில் ஐயா நம்ம தமிழ்நாட்டில் நம்முடைய தாய்மார்கள் இங்க இருக்கிறாங்க.
பனைமரத்துக்கு கீழே நில்லாவே கல்லு குடிக்கிறான்னு சொல்லிடுவாங்க. நான் கொஞ்சம் போய் பத்திரமா தான் நிக்கணும். அண்ணே நான் வந்தேன், ஒன்றும் தப்பு இல்லை, சும்மா நின்று கொஞ்ச நேரம் போறேன். ஆனால் இன்னைக்கு நம்முடைய தாய்மார்கள் ஒரு சாராயத்துறையினுடைய அமைச்சராக இருந்து இவ்வளவு பிரச்சனைகளை உருவாக்கிவிட்டு அரசுக்கு வருமானத்தை உறிஞ்சி 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 இந்த ஆண்டு மட்டுமே 51,000 கோடி டாஸ்மாக் வருமானம். கடந்த 5 ஆண்டுகள்ல 2,24,000 கோடி ரூபாய் ரத்தத்தை உறிஞ்சிற மாதிரி உறிஞ்சு போன ஆண்டு மட்டுமே வழக்கு பாருங்க 21,122 ரோடு ஆக்சிடென்ட் சம்பவங்கள் இருக்கும் பொழுது அந்த ஆன்மாவும் இறைவனும் நிச்சயமாக மன்னிக்க மாட்டார் அண்ணன் முத்துசாமி அவர்களே. அதனால இன்னைக்கு உங்களுடைய காலம் முடிந்து விட்டது. ஈரோடை பொறுத்தவரை ஒரு காலத்தில் அது முத்துசாமி அவருடைய காலமாக இருந்தது, புரட்சி தலைவருடைய காலத்தில் இருந்தது. அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்த பிறகு கூட ஒரு முறை இருமுறை மக்கள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் அருமை சொந்தங்களை எதற்காக நான் சொல்றேன்னா, இன்னும் நம்மகிட்ட சில நண்பர்கள் இருக்கிறாங்க, அண்ணன் முத்துசாமி நான் நல்லவங்க, ஒரு ஓட்டு போட்டுறலாம் அப்படின்னு. அருமை சொந்தங்களை எதற்காக இந்த தொகுதியில் நான் சொல்றேன்னா, முத்துசாமி அண்ணனுக்கு ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அவர் ஓய்வெடுக்க வேண்டிய நேரம். இளமையாக இளம் புயலாக ஓடி வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதர், புதிய விஷயங்களை கொண்டு வரக்கூடிய மனிதர். இந்த தொகுதி இப்படி இருக்கணும், இந்த மாதிரி வளர்ச்சி இருக்கணும், புதிய விஷயங்கள் வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அருமை சகோதரர் யுவராஜ் அவர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஐயா, இது இதயத்திலிருந்து எடுக்கக்கூடிய முடிவா மூளையிலிருந்து எடுக்கக்கூடிய முடிவான்னு கேட்டீங்கன்னா, இது மூளையிலிருந்து எடுக்கக்கூடிய முடிவு. இளம் மனிதர், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர். நம்முடைய ஆட்சி தான் மே 4ஆம் தேதிக்கு பிறகு வரப்போகிறது. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர இருக்கின்றார். தமிழகத்தில் என்டிஏவுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு பெரிய அலை இருக்கும் பொழுது எப்படி ஈரோடு மேற்குல மட்டும் இன்னொரு மனிதர் ஜெயிச்சு நாம் அனுப்பிச்சா நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்க போகிறது? அருமை சொந்தங்களே, தாய்மார்களே, பெருமளவில் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட அன்பா கேட்டுக்கிறது, திமுக காரங்களுக்கு நீங்க ஓட்டு போட மாட்டீங்கன்னு தெரியும். ஆனா திமுக காரங்க ஓட்டு கேட்டு வந்தாவே நீங்க விடக்கூடாது என்று அன்பா நான் கேட்டுக்கிறேன். ஓட்டு போடுறது 2வதுங்கம்மா, ஏப்ரல் 23 நீங்க போட மாட்டீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை வாக்கு சேகரிக்க நம்முடைய வீட்டு பக்கத்திலேயே கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் நீங்கள் விடக்கூடாது என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எதுக்குங்க? தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டு நடந்திருக்கக்கூடிய குற்ற சம்பவங்களை பாருங்க. பெண்களுக்கு எதிரான கற்பழிப்பு வழக்குகள் மட்டுமே 2080 வழக்குகள். அப்ப சராசரியாக ஒரு நாளைக்கு 1.5 வழக்கு. தமிழ்நாட்டில் நடந்த மொத்த படுகொலைகள் மட்டும் 8008. 18 வயசுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது நடத்தப்பட்ட பாலியல் வன்கொடுமை தாக்குதல் போக்சோ சட்டம் என்று சொல்லுவோம் 36,900 வழக்குகள். தமிழ்நாட்டினுடைய சரித்திரத்தில் எந்த 5 ஆண்டு காலத்தில் யாருடைய ஆட்சியிலும் யார் முதலமைச்சராக இருந்த பொழுதும் இவ்வளவு பெரிய குற்ற சம்பவங்கள் நடந்த ஒரு சரித்திரத்தை நாம் பார்த்ததில்லை. அதனால்தான் சமீபத்தில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு புரட்சி தலைவி அம்மா கிட்ட நிறைய விஷயம் பிடித்தாலும் கூட மிக அதிகமாக பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஒரு லா அண்ட் ஆர்டர் கன் மாதிரி வச்சிருப்பாங்க. அவர் கையில சட்டம் ஒழுங்கு என்பது ஒரு கன் மாதிரி இருக்கும் என்று அவருடைய பிறந்த நாள் என்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார். அது போன்ற ஒரு சட்டம் ஒழுங்கு திரும்ப வரணும். தாய்மார்களுக்கு அந்த பாதுகாப்பு நாம கொடுக்கணும். கிருஷ்ணகிரியில 3 வயது பெண் குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை. யார் முக்கிய குற்றவாளி? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு கைவன். திருவண்ணாமலையில் 65 வயது மூதாட்டி மீது பாலியல் வன்கொடுமை. அருமை சொந்தங்களே, தமிழகம் முழுவதும் முதலாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு பிறகுதான் தமிழகத்தில் கூட்டு பாலியல் பலாத்காரம் என்கின்ற வார்த்தையை நம்ம தினசரி செய்தித்தாள்ல படிக்க ஆரம்பித்தோம். அது வரைக்கும் தமிழகத்தினுடைய சரித்திரத்தில் இந்த மண்ணில், இந்த பண்பாட்டில், இந்த கலாச்சாரத்தில் கூட்டு பாலியல் வன்கொடுமை என்பது நம்முடைய சரித்திரத்தில் மண்ணில் அது போன்ற ஒரு வார்த்தை கிடையாது. அதையெல்லாம் உருவாக்கி இருப்பது இந்த மோசமான திராவிட மாடல் ஆட்சி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அருமை சொந்தங்களே, அது மட்டுமில்ல, விவசாய பெருமக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஈரோடு மேற்கு பகுதி, அதே நேரத்தில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு போகக்கூடிய சகோதரிகள் இருக்கக்கூடிய பகுதி. விவசாயத்தை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய வளர்ச்சி உங்களுக்கு தெரியுங்க. இங்கதான் நம்முடைய அரக்கன்கோட்டையினுடைய பாசன வசதி மேம்பாட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். பக்கத்தில் இருக்கிற விவசாயத்தை பற்றி நிறைய பேசக்கூடிய மனிதர். அவர் சொல்றார், அண்ணே, தமிழ்நாடு நெல்லுல முதல் 3 இடத்துல இருந்த தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பொழுது நெல் உற்பத்தி முதல் 3 இடத்துல இருந்தோம். இந்தியாவில் 10வது இடத்தில் இருக்கின்றோம். நெல் உற்பத்தியில இந்தியாவுடைய 10வது மாநிலமாக தமிழகம் மாறி இருக்கு. நீங்க டெல்டா பகுதி பக்கம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், காவேரியினுடைய நீர்வரத்து குறைவு, மக்கள் நெல் நடுறதே கம்மி, அங்க இருக்கக்கூடிய நிலத்தினுடைய தன்மை அழிந்து கொண்டிருக்கிறது. நெல் களஞ்சியமாக இருந்த தமிழகம் 10வது இடத்துல இருக்குன்னு சொன்னா நீங்க யாராச்சும் நம்புவீங்களா? அருமை சொந்தங்களே, விவசாயத்தினுடைய வளர்ச்சியை பாருங்க. கடந்த ஆண்டு விவசாயத்தினுடைய வளர்ச்சி என்பது வெறும் 3 விழுக்காடு. 2022-23 நெகட்டிவ் குரோத், மைனஸ் குரோத்.
இவங்க என்ன தம்பட்டம் அடித்து சுத்திக் கொண்டிருக்கின்றார்கள்? தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்த பிறகு தமிழகம் உயர்ந்திருக்கின்ற எங்கேயா சொல்றாங்க? கிழிச்சு போன டேப் ரெக்கார்டர் மாதிரி திரும்ப திரும்ப பேசுறாங்க.